இது ஒரு மின்கலம். இது போல ஒரு 3 மின்கலங்கள் பக்க இணைப்புல இங்க இணைக்கப்பட்டிருக்குது. இதனுடைய மின் இயக்கு விசை சை, இதனுடைய அகமின்தடை ஆர். அகமின்தடைனா எனக்கு தெரியும் உங்களுக்கு, ஒரு மின்கலத்தினுள் மின் பகுளியால் மின் துகள்களின் இயக்கத்திற்கு எதிராக வழங்கப்படும் ஒரு தடை அகமின்தடைன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆர் அகமின்தடை கொண்ட இப்போ 3 கொடுத்துருக்குறோம். நம்ம எண்ணுன்னு வச்சுக்கொள்ளோம்னா எண் மின்கலங்கள் பக்க இணைப்பில், தொடர் இணைப்பு அல்ல, பக்க இணைப்பில் ஆர் புற மின்தடை இல்லையா, ஆர் புற மின்தடை ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையே இல்லையா, இந்த 2 புள்ளிகளுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அப்போ இந்த மின்கலங்கள், இந்த எண் மின்கலங்கள் பக்க இணைப்புல ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையே ஆர், கேபிட்டல் ஆர் என்ற புற மின்தடை வழியே இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு வி என்பது இந்த ஆர் மின்தடைக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. ஓகேவா? இப்போ இந்த மின்கல தொகுப்பின் தொகுபயன் அக மின்தடை அதனுடைய மதிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா, இது 3ம் பக்க இணைப்புல இருக்கிறதுனால நமக்கு தெரியும், மின்தடைகள் பக்க இணைப்புல இருந்தா இந்த தனித்தனி மின்தடைகளை கூட்டி தலைகீழாக போட்டு தலைகீழாக கணக்கிட்டு அதனுடைய கூடுதல் நமக்கு தொகுபயன் மின்தடையா இருக்கும். அதில் அதுக்கு ஷார்ட்டா 1/R = N/R என்று சொல்லுவோம் இல்லையா, அதை தான் யூஸ் பண்றோம். 1/R = N/R. இதை மாற்றி எழுதும் போது R = R/N என பெறப்படுகிறது. ஸோ இந்த அமைப்பினுடைய மொத்த மின்தடை வேணும்னு சொன்னா இந்த R ஈக்குவலன்ட் பிளஸ் இந்த புறமின்தடை R என்னையும் கூட்டுறோம். ஸோ R/N + R என வரும். ஓம் விதிப்படி I = V/R இல்லையா, அதாவது மொத்த மின்னியக்கு விசை பை மொத்த மின்தடை. இதை மொத்த மின்னியக்கு சைன்னு வச்சுக்கிறோம். மொத்த மின்தடை R/N + R கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது குறுக்கு பண்ணும்போது R + NR / R என வரும். அதை நாம் மாற்றி எழுதும் போது NC/R + NR என பெறலாம். இதுவரை 3 மதிப்பெண் வினாவிற்கு எழுதினால் போதும். ஒருவேளை இந்த கேள்வியானது 5 மதிப்பெண் வினாவிற்கு கேட்கப்பட்டால் இந்த நேர்வு 2 நேர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, இந்த 2ம் எழுத வேண்டியிருக்கும். நேர்வு A, அதாவது இந்த அகமின் தடை மதிப்பானது மிகவும் குறைவாக இருந்தால், அதாவது ஸ்மால் r இஸ் லெஸ் தென் கேபிட்டல் R, அதாவது புறமின் தடை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும் பொழுது அகமின் தடை குறைவாக இருந்தால் நாம் இந்த ஆரின் மதிப்பை புறக்கணித்து விடலாம் இந்த சமன்பாட்டில். அப்போ I = NC/NR என வரும். NN கேன்சல் ஆகிடும். I = C/R என பெறப்படும் இல்லையா. ஸோ அப்போ என்னன்னா, இந்த தொகுபயன் மின்னோட்டம் இருக்கு இல்லையா, இந்த சர்க்யூட்ல தொகுபயன் மின்னோட்டம், இந்த சுற்றில் உள்ள தொகுபயன் மின்னோட்டம்ங்கிறது ஒரு மின்கலத்தால் ஏற்படும் மின்னோட்டத்திற்கு சமம். அதாவது அகமின்தடையினுடைய மதிப்பு மிக மிக குறைவாக இருந்தால் நமக்கு ஒரு தொகுபயன் மின்னோட்டம் ஒரு மின்கலத்தால் ஏற்படும் மின்னோட்டத்திற்கு சமம். ஒருவேளை அகமின் தடை மிகவும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஸ்மால் r is greater than capital R, புறமின் தடையை விட அகமின் தடை மதிப்பு அதிகமாக இருக்குமே ஆனால் அப்போ இந்த R கேபிட்டல் R என்ன செய்யலாம், புறக்கணிச்சிடலாம் இல்லையா. அப்போ என்ன வரும் இந்த சமன்பாடு, NC/R என வரும். ஸோ N × C/R, இந்த C/Rங்கிறது நமக்கு தெரியும் ஒரு மின்கலம் கொடுக்கக்கூடிய மின்னோட்டம். ஸோ அதான் I1 வச்சுருக்கோம் சரியா. ஆகவே இந்த மொத்த மின்னோட்டம் ஐயோட மதிப்பு நமக்கு என்ன வரும்னு சொன்னால், அங்கே இருக்கிற N மின்கலத்தால் வழங்கப்படும் மின்னோட்டத்தின் பெருக்கல் தொகைக்கு கூடுதலாக அமையும் சரிங்களா. அதாவது மின்கல தொகுப்பால் வழங்கப்படும் மின்னோட்டம் ஒரு மின்கலத்தால் வழங்கப்படும் மின்னோட்டத்தை போல் N மடங்கு அமையும். ஆகையால் ஆருடன் ஒப்பிட R புறக்கணிக்கத்தக்கதாக இருந்தால் மட்டுமே மின்கலங்களின் பக்க இணைப்பு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிறிய R வழங்கப்படும் பட்சத்தில் இந்த 3 மின்கலத்தினால் கிடைக்கப்படும் மின்னோட்டம் இங்கே பெறப்படும் என்பதை நாம் அறிவோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாம் மாணவர்களே. கிர்ச்சாஃப்பின் விதிகளை கூறி விளக்குக. அதில் முதல் விதியை பார்க்குறோம்.
அதுக்கு இன்னொரு பேர் வந்து மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதி. இந்த விதி என்ன சொல்லுது அப்படி முன்னாடி பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன், ஒரு சந்திப்பு, ஒரு 5 மின் கடத்திகள் இங்கே வந்து சந்திக்கின்றன. இதுல முதல் 2 கடத்திகளுக்கு மின்னோட்டம் உள்நோக்கி வருது, மற்ற 3 கடத்திகள்ல இருந்து மின்னோட்டம் வெளிநோக்கி பாய்கிறது. ஓகேவா? இப்ப எவ்வளவு மின்னோட்டம் உள்நோக்கி வருதோ அவ்வளவு மின்னோட்டம் வெளிநோக்கி சென்று விடும். அப்போ இந்த சந்திப்புல மின்னோட்டம் இருக்குமா? இருக்காது. அது சுழி மதிப்பை பெறும். அதுதான் இந்த விதியாக கிர்ச்சாஃப் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை. பாருங்க, குறியியல்னா என்னன்னா, உள்நோக்கி வர்றது நேர்குறியாகவும் வெளிநோக்கி செல்வதை எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ உள்ள வர்றதும் வெளியே போறதும், நம்ம சட்டப்பைக்குள்ள ஒரு 100 ரூபாயை வைக்கிறோம், 2 50 ரூபாயை வெளியில கொடுத்துடுறோம். அப்போ நம்ம சட்டப்பைக்குள்ள எவ்வளவு ரூபா இருக்கும்? 0 ரூபா தான் இருக்கும் இல்லையா? அது போல எவ்வளவு கரண்ட் உள்நோக்கி வருதோ அவ்வளவு கரண்ட் வெளிநோக்கி போறதுனால இந்த சந்திப்புல மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை மொத்தம் வந்து சுழி மதிப்பை பெறும். சரியா? இது மின்னோட்ட மாறா விதியின்படி அமைகிறது. அதாவது மின்னூட்டத்தை ஆக்கவோ அழிக்கவோ, அது மின்னூட்டம் பெற்ற துகள்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதாவது சந்திப்பில் நுழையும் அனைத்து மின் துகள்களும் சந்தியை விட்டு வெளி செல்ல வேண்டும். சந்தியை நோக்கிய மின்னோட்டம் நேர்குறியாகவும் சந்தியை விட்டு விலகும் மின்னோட்டம் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ கிர்ச்சாஃபின் முதல் விதியை சந்தி ஏக்கு பயன்படுத்தும் பொழுது I1 + I2, அதாவது 2 பிளஸ், I3 I4 I5லாம் மைனஸ் இல்லையா, வெளிநோக்கி போகுது. ஸோ -I3 -I4 -I5 = 0 இல்லையா? ஸோ இந்த மைனஸ்ல உள்ளதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு வலதுபுறமாக கொண்டு வரும்போது எல்லாம் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ I1 + I2 = I3 + I4 + I5 என பெறப்படுகிறது. இதுதான் கிர்ச்சாஃபின் முதல் விதியை கூறி விளக்குதல் என்ற வினாவிற்கான 3 மதிப்பெண் வினா விடை. இது போல 2ஆம் விதி பார்க்கலாம் மாணவர்களே, வாருங்கள். கிர்ச்சாஃபின் 2ஆம் விதி அல்லது மின்னழுத்த விதி அல்லது சுற்று விதின்னு இதுக்கு பேரு. அதாவது ஒரு மூடிய சுற்றில ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை இல்லையா, இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னு சொன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு தெரியும், V = IR, ஓம் விதி இல்லையா? மின்னோட்டம் I, Rங்கிறது மின்தடை. ஸோ அப்போ நமக்கு மின்னழுத்தம் கிடைக்கும் இல்லையா? அந்த மின்னழுத்தம் அதனுடைய பெருக்கற்பலனின், இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு மின்னழுத்தம் கிடைக்கும். அந்த இதனுடைய பெருக்கற்பலனின் குறியியல் கூட்டுத்தொகை அச்சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். ஸோ V = C அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது ரெண்டு எல்லாம் பெருக்கிறோம். Vங்கிறது எல்லா மின்தடை மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் இல்லையா? அது சைக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒரு தனித்த அமைப்பின் ஆற்றல் மாறா விதியின்படி அமைகிறது. ஸோ இது வந்து ஆற்றல் மாறா விதியின்படி அமைகிறது. அது மின்னழுத்த மூலத்தால் வழங்கப்படும் ஆற்றல் அனைத்து மின்தடையாக்கிகளுக்கும் கொடுக்கப்படும் ஆற்றலின் கூடுதலுக்கு சமம். அதாவது ஒரு மின் அழுத்த மூலத்தால், அதாவது ஒரு பேட்டரி கொடுக்குற அந்த மின்னோட்டம் வந்து அனைத்து மின்தடையாக்கிகளுக்கும் போதும் இல்லையா? அவற்றினுடைய மின்னோட்டத்தையும் அவற்றுடைய மின்தடையும் பெருக்கணும்னா இந்த மின்னழுத்தம் மூலம் வழங்கும் மின்னியக்கு விசைக்கு சமமாக இருக்கும். அதுதான் இதில் உள்ள சாராம்சம். இந்த சுற்றின் திசையில் மின்னோட்டம் பாய்ந்தால், ஸோ அந்த திசையில மின்னோட்டம் பாய்ந்தால் மின்னோட்டம் மற்றும் மின்தடை பெருக்கற்பலன் நேர்குறியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது ஏலிருந்து பி நோக்கி, இந்த படத்துல பாருங்க, ஏலிருந்து பி நோக்கி செல்லும் பொழுது இந்த ஆர் வழியாக செல்லும் பொழுது +IR என எடுத்துக்கொள்கிறோம். இதான் சுற்றின் திசை என எடுத்துக்கொண்டால் +IR என வருகிறது. அதுபோல சுற்றின் எதிர் திசையில மின்னோட்டம் பாய்ந்தால், இங்க பாருங்க, நமக்கு வந்து பியிலிருந்து ஏ நோக்கி, இப்போ சுற்றின் திசை வந்து பியிலிருந்து ஏ நோக்கி இருக்குது, மின்னோட்டம் ஐங்கிறது எதிர் திசையில பாயுது. ஸோ அதனால இது -IR என எடுத்துக்கொள்கிறோம். அப்புறம் மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முனை வழியே சென்றால் பாருங்க, இது வந்து ஏலிருந்து பிக்கு நம்ம போறோம், இது பிளஸ்ங்க இருக்குது இல்லையா? அல்லது கடிகார முள் இயங்கும் திசையில இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால நேர்குறியா எடுத்துக்கிடுறோம். அதாவது மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனை வழியே சென்றால் மின்னியக்கு விசை எதிர்குறியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த படத்துல பாருங்க, பியிலிருந்து ஏ நோக்கி இல்லையா? பியிலிருந்து ஏ நோக்கி மின்னோட்டத்தின் திசை வந்து கடிகார முள் திசையில நோக்கி இருக்குது. பட் நம்ம சுற்றின் திசை வந்து பியிலிருந்து ஏ எடுத்துக்கொள்வதனால இது வந்து -ψ என எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் கிர்ச்சாஃபின் 2ஆம் விதி அல்லது மின்னழுத்த விதி அல்லது சுற்று விதி, அதனுடைய விளக்கம். ஓகே, அடுத்த வினாக்கு போலாமா?
ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகளை தெளிவாக விளக்குக. இதில் ஏதேனும் 2 கருவிகளை கொடுத்து கேட்கலாம். முதல் கருவி வந்து மின் சூடேற்றிகள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் அயன் பாக்ஸ், அதாவது மின் இஸ்திரி பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறோம். வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் கரண்ட்டு, அதாவது மின்னோட்டம் பாயும் பொழுது அது சூடாகுது இல்லையா, அதுதான் ஜூல் வெப்ப விதியினுடைய மெயினான பயன்பாடு. ஜூல் வெப்ப விதி உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது அதில் ஒரு வெப்பம் ஏற்படும். H=I²RT என்ற சமன்பாட்டின்படி அமையும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கருவி, அதனுடைய பயன்பாடு, ஜூல் வெப்ப விதியினுடைய பயன்பாடில் முதல் வந்து மின் இஸ்திரி பெட்டி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதான் மின் இஸ்திரி பெட்டி, இது நீர் சூடேற்றி, இது ரொட்டி சுடும் மின் கருவி இல்லையா. இப்போ வந்து இந்த சாதனங்களில் சூடேற்றும் கம்பியானது நிக்கல் மற்றும் குரோமியம், இந்த கம்பி வந்து நிக்கல் குரோமியம் உலோக கலவையிலான நிக்ரோமினால் ஆனது. நிக்ரோம் அதிக மின்தடை எண்ணெய் கொண்டது. பாருங்க, நிக்ரோமின் பண்புகள் யாவை? அதாவது மின் சூடேற்றும் கம்பிகளில் பயன்படும் அந்த உலோக கம்பியினுடைய பண்புகள் யாவைன்னு கூட கேட்கலாம். அதுக்கு பதில் வந்து நிக்ரோம் அதிக மின்தடை எண்ணெய் கொண்டது. மேலும் இதில் ஆக்சினேட்டம் ஏற்படாமல் உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தலாம். இது எளிதில் ஆக்சிடென்ட் அடையாது, எளிதில் உருகாது, அல்லது அதிக உருநிலை வெப்பநிலை கொண்டது அப்படின்னு சொல்லி 3 பண்புகளை நாம் இதில் எழுதலாம். சரிங்களா? ஸோ மின் சூடேற்றிகள் என்கிற தலைப்பில் இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியது. அடுத்து வெப்ப விதியின் பயன்பாடுகளில் அடுத்த கருவி என்னன்னு பார்க்கலாமா? ஃபீஸ் ஒயர், மின் உருகி கம்பிகள். அதாவது நம்ம வீடுகளில் ஒரு ஃபீஸ் வீட்டில் ஃபீஸ் போயிருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தேவைக்கு அதிகமான மின்னோட்டம் பாயும் போது அந்த கம்பியானது உருகி வீட்டில் உள்ள சாதனங்களை பாதுகாக்கிறது தான் அந்த மின் உருகு கம்பியினுடைய முக்கிய பயன்பாடு. ஸோ இந்த உருகு கம்பிகள் என்பது தாமிரம் 35A ஆம்பியர் அல்லது 5 ஆம்பியர், காரியம் 5 ஆம்பியர் போன்ற குறைந்த உருகுநிலை கொண்ட உலோகங்களால் செய்யப்பட்ட குறைந்த நீளம் கொண்ட கம்பிகளாகும். ஓகேவா? பாருங்க, இந்த மின் உருகு கம்பியினுடைய அடிப்பகுதி, இந்த கம்பி மேலே ஒரு ஃபீஸ் ஒயர் கொடுத்துருப்பாங்க, அதான் ஒயர், மின் உருகு கம்பின்னு சொல்றது. அதே மாதிரி ஒரு உருளை வடிவ கண்ணாடி உரையில இந்த கம்பியை நம்ம வந்து இணைச்சிருப்பாங்க. இது மின் சாதனங்களை பழுது ஏற்படுத்தும் அதிகப்படியான மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்கிறது. மின்னோட்டம் குறிப்பிட்ட மதிப்பை விட அதிகரிக்கும் போது மின் உருகு கம்பி உருகி துண்டிக்கப்படுகிறது. அதிகப்படியான மின்னோட்டத்தால் மின் உருகி கம்பி உருகிவிட்டால் அதை புதியதாக மாற்றியாக வேண்டும் என்பது இதன் குறைபாடாகும். துண்டிப்பான்களில் சாவி திறக்கப்படுகிறது. பழுது சரி செய்யப்பட்ட பிறகு நாம் மின் சுற்று துண்டிப்பான்களின் சாவியை மூடலாம். ஓகே, இதுதான் மின் உருகு கம்பியில் உள்ள பாயிண்ட்ஸு. அடுத்து பாருங்க, மின் உலைகள் இந்த தலைப்பில் எக்கு, சிலிக்கான், கார்பைடு, குவார்ட்ஸ், கேலியம் ஆர்சினைட் போன்ற தொழில்நுட்பம் முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்களை உற்பத்தி செய்ய மின் உலைகள் பயன்படுகின்றன. 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை உருவாக்க மாலிப்டினம், நிக்ரோம் கம்பி சுட்டப்பட்ட சிலிக்கா குழாய் பயன்படுகிறது. கார்பன் வில் உலைகள் 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை உருவாக்க பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்த இது 4வது பாருங்க, மின் விளக்குகள். இதில் கண்ணாடி குடுவைக்குள் டங்ஸ்டன் இழை, அதாவது டங்ஸ்டன் இழையுடைய உருகுநிலை வெப்பநிலை வந்து 3380 டிகிரி. இந்த பாருங்க, இதான் மின்னிருக்க விளக்கு இல்லையா, அதில் வந்து டங்ஸ்டன் இலை இருக்குதும் 3380 டிகிரி வரைக்கும் அதனுடைய உருகுநிலை வெப்பநிலை உடையது. இந்த இலை மின்னோட்டத்தின் மூலமாக வெப்பப்படுத்தப்பட்டு வெண்சுடராக ஒளிர்விக்கப்படுகிறது. வெண்சுடர் மின் விளக்குகளில் 5% மின் ஆற்றல் மட்டுமே ஒளியாக பெறப்படுகிறது, மீதமுள்ளவை வெப்பமாக இழக்கப்படுகிறது. மின்னிறக்க விளக்குகள் இல்லையா, மின்னிறக்க விளக்குகள், மின் பற்ற வைத்தல் இல்லையா, அந்த வெல்டிங் இல்லையா, மற்றும் மின் வில் விளக்கு, இந்த மின் வில் விளக்கு, ஆர்க் லேம்ப், மின் சுடர், வெண்சுடர் மின் விளக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுகின்றன. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. கார்பன் மின்தடையாக்கியில் உள்ள நிறங்களை பயன்படுத்தி மின்தடை மதிப்பை காண்கள். நம்ம வந்து ரேடியோ, டெலிவிஷன், கம்ப்யூட்டர்லாம் இந்த மாதிரி ஒரு சாதனத்தை பார்த்துருப்போம். இந்த சாதனத்துக்கு பேர் மின்தடையாக்கி, அதாவது மின்னோட்டத்தினுடைய அளவை வந்து குறைத்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து தரக்கூடிய ஒரு சாதனம். சரியா? இது எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. பீங்கான் உள்ளகத்தின் மீது மெல்லிய கார்பன் படிகம் வார்க்கப்பட்டுள்ள அமைப்பு கார்பன் மின்தடையாக்கி எனப்படும். இதனுடைய மதிப்பு நமக்கு வேணும். இந்த கார்பன் மின்தடையாக்கியோட மதிப்பை கண்டுபிடிக்கத்தான் நம்ம வந்து இந்த கேள்வியினுடைய நோக்கமாக அமைகிறது. இப்போ வந்து இதில் ஒரு 3 கலர் இருக்கு பாருங்க, ஒரு பச்சை, ஒரு ஊதா, ஒரு பழுப்பு நிறம், அப்புறம் ஒரு
மினுமினுக்கின்ற ஒரு நிறத்தில் இருக்குது, ஒரு தங்கம் நிறத்தில் இருக்குது இல்லையா. இங்கே பாருங்க ஆர்சி ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இன்ட்டு 10n ப்ளஸ் ஆர் மைனஸ் இ என ஒரு சமன்பாடு இருக்குது. எக்ஸ் ஒய் இன்ட்டு 10n ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்னு பாருங்க, சுருக்கமாக வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது முதல் நிறம், ஒய்ங்கிறது ரெண்டாவது நிறம், இன்ட்டு 10 நம்பரு, என்னங்கிறது இந்த மூன்றாவது நிறத்தினுடைய எண்ணு, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈங்கிறது நான்காவது நிறத்தோட மதிப்பு. ஸோ இந்த மூன்று நிறம் ப்ளஸ் இந்த நான்காவது நிறம் இதனுடைய மதிப்பை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு பாருங்க. முதல்ல நான்காவது நிறத்துக்கான மதிப்பை பாருங்க. நான்காவது நிறம் எதெல்லாம் வரலான்னு பாருங்க. தங்கம், வெள்ளி, நிறமற்றது, இந்த 3 நிறங்கள்ல இந்த நான்காவது நிறம் இருக்கலாம். முதல் தங்கமா இருந்தால் அது 5% போட்டுக்கோங்க, வெள்ளியா இருந்தால் 10%, நிறமற்றதுன்னா 20%. ஓகே, இதை வச்சிருங்க. அடுத்து முதல் 3 நிறங்களே பாருங்க. அதுல முதல் நிறங்க பச்சையா இருக்குது இல்லையா, நம்மகிட்ட ஒரு அட்டவணை இருக்கிறது. அட்டவணையில பாருங்க பிளாக், ப்ரௌன், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட்னு ஒரு ஆர்டர்ல இருக்குது. இங்க பாருங்க PBROY ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன், GP கிரேட் பிரிட்டன் ஹாஸ் V for very good wife. ஸோ இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. PB ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹாஸ் வெரி குட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த லெட்டர் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் அந்த ஆர்டரை வரிசை எழுதிடுவீங்க. ஸோ முதல்ல பிளாக்கு 0 ஆரம்பித்து வரிசை 9 நம்பர் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த PB ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹாஸ் வெரி குட் ஒய்ஃப் இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இந்த வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதை நீங்கள் எழுதிடுவீங்க. ரைட். இப்போ முதல் கலரை பாருங்க, பச்சை. பச்சைக்கு என்ன 5 இல்லையா, பச்சைக்கு 5. அடுத்து வந்து ரெண்டாவது கலர் வந்து நம்ம வந்து ஊதா, அப்போ 7 இல்லையா. அப்போ 5 7 57 இல்லையா. XY, எக்ஸுக்கு 5, ஒய்க்கு வந்து 7 57 இன்ட்டு 10n இல்லையா. இப்போ எண்ணுன்னு வரும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம், இது வந்து பழுப்பு நிறமா எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ வரும்போது நமக்கு வந்து ஆரஞ்சு இல்லையா, இது கலர் வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு மாதிரி இருந்தால் 3 இல்லையா. அப்போ 10n மதிப்பு 3 கொடுக்கலாம். அப்போ 5 7 இன்ட்டு 10n 3 57 இல்லையா. ப்ளஸ் ஆர் மைனஸ் தங்கமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 5% இல்லையா. அப்போ 57 இன்ட்டு 10n 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% என வைத்து கொண்டால் இதனுடைய மதிப்பு வந்து 57 கிலோ ஓம் என வரும். ஓகேவா. இப்போ இது அது மாதிரி இன்னொரு கலர் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு 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 வளையங்கள் காணப்பட்டால் எக்ஸுக்கு ஒய், ஆரஞ்சுக்கு வந்து 3ங்கிறதுனால எக்ஸுக்கு ஒய், ஒய்க்கு 3, எண்ணுக்கு வந்து 3, 33 × 10n 3 33 கிலோ ஓம் என எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா மாணவர்களே, இந்த கேள்வி கணப்பதில் நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கின்றேன். 2வது பாடத்திலிருந்து 3 மதிப்பெண் வினா விடையை கண்டுள்ளீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண்பதற்காக இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேர்வுக்கு நன்றாக தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.